இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். துதிகளின் பத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். கோயம்புத்தூர்ல இருந்து இம்மானுவேல் என்கிறவர் எழுதியிருக்கிறார். வேலையில் ஒரே போட்டி, எப்படியாவது அவன் வேலையை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்களாம். ஏன்னா இவ ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை செய்வாராம், உண்மையாக இருப்பாராம். அது அவங்களுக்கு பிடிக்கலை. லஞ்ச ஊழல் எதுவும் வாங்க மாட்டாராம். அந்த கம்பெனியில் எக்ஸ்ட்ராவே வேலை பார்ப்பாராம். அதனால அந்த மேனேஜர் இவரை பாராட்டினாராம். அது அவங்களுக்கு பிடிக்கலை. போராம கொண்டு அவருக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம், வேலை எழுதி போகணும்னு. ஆனால் அவர் ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியை பார்த்தாராம். பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட ஃபோனில் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு யார் விரோதமாக எழும்பி கம்பெனியில் எழும்புனாங்களோ அவங்க வேலையை விட்டு போகும்படி செஞ்சு தரான் ஆண்டவர். இவர் அந்த இடத்துல இருக்காராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு எழுதியிருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கூறுகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இதுங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஜாய் டிவி ஆரம்பித்த நாள் முதலே நம்ம ஒளிபரப்புகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தெரிந்தவர்களுக்கு இதை என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் அறிமுகப்படுத்தலாம். இது நீங்கள் நானும் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல மகிமையான ஊழியம். நம்ம கேள்விப்பட்ட அந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லலைன்னா குற்றம் நம்ம மேலே சுமரும் என்று சொல்லி வேதத்தில் 1 ராஜா 2 ராஜாக்கள் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. இந்தியா காலத்தில் பயங்கரமாக பஞ்சம் வந்தது இல்லையா. அப்பத்தில் தான் பாருங்கள், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். குஷ்டரோகியில் போய் நல்ல செய்தியை சொல்கிறாங்க. நல்லா கோதுமை
கிடச்சிருச்சு, நம்மலாம் நல்லா சாப்பிட்டோம், நீங்கள் வாங்க நற்செய்தி போய் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த குஷ்டரோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் இதை சொல்லலைன்னா குற்றம் நம்மள சுமரும். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் பட்சமாக இருப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டுடைய ராஜ்யத்தை ஒரு மனமாய் விசுவாசத்தோடு ஏக சிந்தையோடு ஒரே ஆவி உள்ளவர்களாய் என்ன செய்வோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டுவோம். நாம் இந்த சபையை சேர்ந்தவங்க அந்த சபையை சேர்ந்தவங்கலாம் இல்லை. கடைசி காலங்களில் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா மாறப்போகுது. கர்த்தர் எல்லாருமே தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற சபையிலேயே இருந்து என்ன செய்யலாம், கர்த்தரை நல்லா அழகாக பின்பற்றலாம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நான் அப்போலோவை சேர்ந்தவேன், நான் பவுலை சேர்ந்தவேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் கர்த்தரானால் எனக்கு கொடுக்குற கனம் எங்கே? ஆகவே கர்த்தரை நம்ம கனம் பண்ண கற்றுக்கிடுவோம். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம சத்தியத்தில் நடந்தோம்னா ஆண்டோடைய உள்ளம் சந்தோஷப்படும். வேதத்தில் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிளில் நல்லா நமக்கு ஆதாரமாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். வேதத்தை அதிகமாக நீங்கள் நேசிங்க, வாசிங்க, அதை கை கொள்ளுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குமா. உங்களுடைய பிரமாணங்கள் வழியாக நான் என்ன செய்கிறேன், ஓடுறேன்னு தாவீது சொல்கிறார். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், அது செல்லு வலிக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேகருக்கு வசனத்தை சொன்னால் விசனம் வருகிறது. ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரிடம், அவர் பாற்றைமாக தான் ஊழியம் செய்கிறாரு. ஒரு முழு நேரம் ஊழியம் செய்கிறவர் ஏதோ செட்டு வேணும் நான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு பேசி என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக ரூபா கொடுத்துட்டு இந்த போய் நான் ஏடிஎம்லேருந்து ஏடிஎம் இல்லை என் கையில் கார்டு நான் போய் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனையோ மாதம் ஆயிடுச்சு போடவே செய்யலை. உடனே அந்த பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறவங்க எனக்கு ஃபோன் கொடுத்து நீங்கள் பேசுங்கம்மா அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அன்பு கடனை தவிர மற்ற விதத்துலேயும் கடன் படக்கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருக்கேன் பிரதர். வாங்கினா கொடுக்கணும்ல, அது என்ன ஒரு வாரத்தில் தாரே, 4 நாளில் தாரே, 3 நாளில் தாரே அப்படின்னு எவ்வளோ காலம் தள்ள போகிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் வருவாரானால் நீங்கள் எப்படி பரலோகம் வருவீங்க? ஏன்னா பிசாசு என்ன செய்வான், அந்த காலை இழுத்து போட்டுருவானா, எனக்கு கடனை அடைச்சிட்டு போ அப்படின்பானா. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் தான் ஊழியஞ்சேன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்குது. வாங்குவதே பாக்கிலோ கொடுப்பதே பாக்கியோ. அப்போஸ்தலர் 20:25 இயேசு சொன்ன வார்த்தையை அங்கே லூக்கா எழுதுறாரு. அந்த அப்போஸ்தலரில் எழுதினது லூக்கா எழுதின அதிகாரத்தையும் அந்த அப்போஸ்தலரே அவர் தான் எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் விழிப்பாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். அநேகர் இன்னைக்கு மறுதளிச்சிட்டு போகிறாங்க இயேசுவை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடவே கூடாது. கொன்று போட்டாலும் நான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு யோபு உறுதியாக இருந்ததுனால தான் அவனுக்கு கர்த்தர் இழந்து போட எல்லாவற்றையும் திரும்ப தந்தார். சொத்தெல்லாம் 2 மடங்கு. ஆனால் பிள்ளைகளை மட்டும் முன்பு பிள்ளைகளை பாக்கில அழகான பிள்ளைகளை ஆண்டோடு செஞ்சார், கொடுத்தார். ஆயுசு நாட்களையும் ரெட்டிப்பாக தந்தார் அவனுக்கு. சரி, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்பா நீர் இறங்குவீராக. இதை பார்க்குற ஒவ்வொருவர் கண்கள் விருத்தசேதனம் பண்ணப்படுவதாக, காதுகள் விருத்தசேதனம் பண்ணப்படுவதாக, மனக்கண் திறக்கப்படுவதாக, இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. அல்லேலூயா. அது இதை பார்க்குற எல்லாருக்கும் ஆமென் ஆண்டவரே. அதை நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக எங்கள் தகப்பனாய் இயேசு செய்வீராக. நீங்கள் செய்யலைன்னா யாருப்பா செய்வா? உங்களையே நம்பி இருக்கோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவாராம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? இந்த மணி வேலை என்பதை குறித்து வச்சுங்க. இன்றைக்கே தருவாராம். இப்போ இன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ளே என்ன செய்வார்? தருவார். அப்படிதான் இருக்குது வேதத்தில். இந்த சகரியா 9:12 சகரியா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார். சகரியா என்றால் யெகோவாவின் நினைவு என்று அர்த்தமாம். சகரியா என்றால் இவரும் ஆகாய் தீர்க்கதரிசியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க.
எருசலேம் தேவாலயம் கட்டப்படும்படி இவரும் ஆகாயும் செருபாபேலை கர்த்தர் என்ன செஞ்சார்? எழுப்பினார். அதுதான் சகரியா 4:6 வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலே, நாவினாலே ஆகும். இந்த சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவரை நம்புகிற நீங்கள் நானும் அரணாகிய இயேசுக்கு நேராக திரும்பணும். நீரே என் அரண், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம் என்று தாவீது சொல்கிறாரு. அரண் அவர்தான் பாதுகாப்பு. கத்த நகரத்தை காத்தாலுடைய காவலர் விழித்திருக்கிறது விருதான். கர்த்தர் நம்மளை காக்கிறவர். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையாம். நம்ம என்னதான் விழிச்சிருந்து பார்த்தாலும் நம்ம பிள்ளைகளையோ நம்ம வீட்டையோ காக்கவே முடியாது. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அங்கெல்லாம் சங்காரத்துவம் உள்ளே போகவே இல்லை. எகிப்தியருடைய தலையீற்றெல்லாம் செத்து போச்சு, தலைப்பிள்ளையெல்லாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொளுத்த கன்றுகளாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் எதுவும் சம்பவிக்கலை. காரணம், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் அடையாளமாக பூசப்பட்டிருந்தது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணாகிய இயேசுவுடன் திரும்புங்கள். இப்பொழுது என்ன செய்வாரா? ரெட்டிப்பான நன்மையை தருவாராம். அந்த ரெட்டிப்பான நன்மை என்னது? இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை தேடும்போது, அவரை நம்பும்போது நமக்கு 2 வித ஆசீர்வாதம் எப்பயுமே உண்டு. இம்மையிலையும் 3 யோவான் 1:2 வாசிக்கிறோம். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த பூமியில் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவ சித்தம். ஏனெனில் 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, நாம் எல்லா நன்மையிலையும் அனுபவிக்க அவர் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவராம். பாருங்க, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10 நம்ம அதை வாசிக்க முடியும். ஆகவே அந்த அதே இதில் சகரியா 9:11 உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் 12வது வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திருப்பி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலை, விடுதலை ஆகலை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலை, உங்கள் சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கூட பிறந்தவங்க, இல்லை உங்கள் கணவர், உங்கள் மனைவி, இப்படி அநேகர் குழியில் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்காங்களா? பாதாள குழியில் பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? அவங்க மனக்கண்ணம் திறக்கப்படலையா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கர்த்தராகிய இயேசு விசுவாசி நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தா நிச்சயம் உங்கள் வீட்டார் ஆண்டவர் ரட்சிப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. யோசுவா 24:15, அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு விசுவாசி நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோசுவா சொல்கிறாரு, நானே வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லும்போது உன்னுடையவர்களேன்னு இருக்கு. நம்முடைய சொந்த பந்தம் மாம்ச உறவுகளை என்ன செய்வார்? நமக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கள நம்ம யார் யாருக்காகலாம் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோமோ நிச்சயம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவார், துதியின் ஆடையை உடுத்துவார். கண்டிப்பாக செய்வார் ஆண்டவர், சந்தேகமே இல்லை. ஆகவே நம்பிக்கையாக இருங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ரட்சிக்கப்படலை அப்படின்னு போய் ரட்சிக்கப்படாத போய் சம்மந்தம் பண்ணாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் 2 சகோதரிகள் ஃபோன் அடித்து சொன்னாங்க, அம்மா அற்புதமாக நான் எப்படி கேட்டேனோ அப்படியே ஆண்டவர் என் மகளுக்கு திருமணத்தை முடித்து கொடுத்துட்டாருமா. எங்கள் வீட்டுக்காரர் பயங்கர விக்கிராரணம் பண்ணுவார். நானும் என் பிள்ளையெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டோம். நாங்கள் ரகசியமாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும்னு அந்த பொண்ணு அவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு வந்துச்சான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அற்புதமாக ஆண்டவர் சீக்கிரட்டாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை தந்தார், அந்த வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் சொன்னோம் எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, அவர் சர்ச்சைக்கே வரவே மாட்டார், ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பரவாயில்ல நாங்கள் சம்மந்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவங்க வீட்டுக்காரர் சம்மதம் தெரிவிக்கணுமே கல்யாணத்துக்கு, ஏன்னா கிறிஸ்துவ முறைப்படி செய்யணும், சம்மதிக்கணுமே. இவங்க அதுக்காக பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. அவங்க சொன்னாங்க,
சாட்சியாக சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரரு சரி செஞ்சுக்கோ, அதுக்கு பிடிக்குதுன்னா மாப்பிள்ளை பிடிக்குதுன்னா செஞ்சுருவோம் அப்படி. அதே கேஸ்ட்டு பாருங்கள், அருமையாக கர்த்தர் நடத்தினாராம். பாஸ்ட் வந்து நடத்தினாராம் மேரேஜ். உங்கள் வீட்டுக்காரர் உண்மையை சொல்லலையா? ஒன்றுமே சொல்லலை பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க ஆண்டவர் மேலே, நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அவங்க தாய் மகா என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து நம்பிக்கையோடு இருந்தாங்க. கர்த்தர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெர்மனி கொண்டு போயிட்டார். இப்போ ஜெர்மனியில் இருக்காங்க அவனுடைய கிருபையெல்லாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் ஜாதியிலே கிடைக்கும், நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அற்புதமாக எங்கள் ஜாதி பொண்ணே கொடுத்துட்டாரு. வேறு இன்னொருத்தவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். நம்ம மட்டும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரை நம்புகிறவர் கைவிடப்படுவதே இல்லை இல்லை. முதலாவது நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் வீட்டாரை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக ரட்சிப்பார். சங்கீதம் 31:19 மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லா மனுபுத்திரருக்கு முன்பாக நம்ம தலையை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாராம் அவரை நம்புனா. நம்பிக்கை விட்டுடாதீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஆண்டவரை நம்பாதவங்களுக்கு நிறைய சொத்து சொகை ஒருவேளை இருக்கலாம், நீண்ட ஆயுள் கூட இருக்கலாம். நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தருக்கு 116 வயசாம் தஞ்சாவூரில். அவர் இன்னும் வேலை பார்த்து சாப்பிட்றாரு, மிட்டாய் போட்டு விற்பாராம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு உதவி செய்வாங்களாம் அந்த மிட்டாய் தயாரிக்கிறதுக்கான ஜாமான்கள்லாம். அதை வச்சுட்டு அவராக சாப்பாடு வைக்க அவராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பர்மாவிலேருந்து வந்தாராம், எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சான். பாருங்கள், 116 வயசு வரையும் நல்லா உழைக்கிறாரு அந்த தாத்தா. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் உடனே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனசை திருப்ப வச்சார். மனுஷ ஆவியோடு இனி நான் போராடுவதில்லை, ஏனெனில் அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 தானே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் இருக்கு பைபிளில். அவரை நம்பும்போது முதலாவது நம்ம ரட்சிக்கப்படுவோம், சொந்த பந்தெல்லாம். 2வது நம்ம நீடித்த நாளாய் ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை நம்பும்போது திருப்தியாக்குவார், திருப்தியாக்குவார். ஏன்னா ரெட்டிப்பான் நன்மையை தருவேன்ட்டார். 125 சங்கீதம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். 2வது வசனம் 125 சங்கீதம் 2 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தரை நம்பிட்டோம்னா போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவோம், வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவோம். பட்டணத்தில் ஆசீர்வாதம், வெளியிலே ஆசீர்வாதம். யோசேப்பு போன இடங்கள்லாம் ஆசீர்வாதத்தின் தேவன் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணிக்கிட்டே இருந்தார். கர்த்தரை நம்புகிறோமா? நமக்கு ரெட்டிப்பான் நன்மை உண்டு. எருசலேமை பர்வதங்கள் சுற்றி இருப்பது போல கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பாராம், வேலையடைச்சு பாதுகாப்பாராம். இன்னைக்கு கொரோனா எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் மரணம். ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் காத்து வச்சிருக்கிறாரே, இதுக்காக அப்படி வரிகளை காணப்படுவதற்காக. நம்ம ஆயத்தமாகணும் வருகைக்கு, ரகசிய வருகைக்கு. மற்றவர்களை படுத்தணும். அப்போ நாம் அவரை நம்பும்போது நமக்கு முதலாவது குடும்பம்லாம் ரட்சிக்கப்படும், பிரிச்சுவல் வாழ்வு கிடைக்கும். அடுத்து நம்ம இம்மைக்குரிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் என்ன செய்யும்? கண்டிப்பாக உண்டாகும். அடுத்த ஒரு வாரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த காலேப்பு குமாரத்தி அக்ஷயால் என்ன பண்ணுனா, தன் தகப்பனிடம் நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்க முடியும். 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். அங்கே அவன் ஒரு அறிக்கையை இடுகிறான். யூதா கோத்திரத்துக்கு விரோதமாக கீரியாத்து செப்பேர் என்கிறவங்க யூத ஜனங்கள்லாம் சங்காரம் பண்ணுறாங்க. உடனே அவங்கள பிடிச்சி என் கையில் கொடுத்தா, அவங்கள அழிச்சா நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய மகளை அக்ஷயால அவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு. இந்த காலேப்பு யோசுவாவும் தான் கானானை வேவு பார்க்க போனவங்க. இவங்க தான் ஒரு நல்ல செய்தி என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. காலேப்பு என்றால் திராணியுள்ள என்று அர்த்தம். ஆக இந்த காலேப்பு சொன்னபடியே தன் மகளை ஒத்துனியேல் என்பவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்டாரு. ஆனால் அவள் போய்கிட்டு இருக்கும்போதே, கழுதியில் போய்கிட்டு இருக்கும்போதே இடையில கொஞ்சம் நிறுத்துங்க, நான் என் தகப்பன்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் கேட்க போகிறேன். உடனே அவன் நிறுத்தி சரின்ட்டான். போன உடனே அவன் என்ன கேட்குறா? எனக்கு வறட்சியான நிலத்தை நீ தந்தீர், எனக்கு செழிப்பான இடத்த நீ என்ன செய்யணும்? தரணும் அப்படின்னு கேட்குறா.
நமக்கு ரெட்டிப்பான நன்மை உண்டாக அவன் என்ன செஞ்சான், அதாவது மேற்புறமும் கீழ்ப்புறமும் ஆசீர்வாதங்களை கொடுத்தானா. இந்த மேற்புற ஆசீர்வாதங்கள் தான் ஸ்பிரிச்சுவல். எபேசியர் 1:3. உன்னதத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து இயேசு சம்பாதித்து வைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதை மேற்புறம் கீழ்ப்புறம் மேன்மையானதை நாடுங்கள் இருக்கு பைபிளில். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம நாடணும். எவ்வளவுதான் 1 கோடி சொத்து இருந்தாலும் ஆண்டவரை அறியாமல் இருந்தோம்னா, ஆண்டவரை அறிகிற அறிவில் வளராமல் இருந்தோம்னா, அவருக்கு பிரியமான லைஃப் வாழாமல் இருந்தோம்னா நமக்கு என்ன பலன் சொல்லுங்க பார்ப்போம். அதே ஃபாதர் பாடுறாரு, 1 கோடி செல்வங்கள் எனக்கு வந்தால் அது உமக்கு ஈடாகுமா. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். மறுபடி பிறந்த அனுபவம். தப்பு பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உண்மையின் நீதி இருக்கும், மாய்மாலம் பண்ண மாட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் நல்ல ஆண்டவரோடு நடக்கிறவங்க. ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தா, சஞ்சரித்தா. எலியாவை அக்னி ரதம் எடுத்து கொண்டு போச்சு பரலோகத்துக்கு. அவ்வளவாக கர்த்தரோடு நடந்தாங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன்னு சொல்கிறார் அவர் எலியா. நீங்கள் நானும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன செய்யணும், வளரணும். இப்போ கேட்டா மேற்புற ஆசீர்வாதம் கொடுத்தார், கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்க, தரிசனங்களை தாங்க, வெளிப்பாடுகளை தாங்க, வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க. நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே, உடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் கேட்டு செய்வேன் ஆண்டவரே. பண ஆசை மண்ணாசையெல்லாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் சேர்த்து தருவார். கீப்பர் ஆசீர்வாதம் காலைப்பு என்ன செஞ்சார், தந்தாரா? தந்தார். நல்ல பெரிய ஆசீர்வாதத்தை, 2 ஆசீர்வாதத்தை தந்தார். இந்த இடத்துல காலைப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவிக்கூடியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்யணும், ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. முதல் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. எபேசியர் 1:3 படியாக. அடுத்து இம்மைக்குரிய காரியங்களை நான் என்ன செய்யணும், ஆண்டவரை தேடாத பாய்க்கில் நான் மேன்மையாக இருக்கணும் எல்லா காரியத்திலையும். நீங்கள் கேளுங்க. காலைப்பு குமாரத்தி அக்ஷயா கேட்டா பெற்றுக்கொண்டா. நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2வதாக ரெட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு 5:11 அதை வாசிக்க முடியும். யோபு 1:21 நான் நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணமாக போகிறேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு இழந்ததை 2 மடங்கு பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். யோபு 42:10. நீங்களும் நானும் கூட சாத்தானால் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் பேதுருக்கு சொன்னார் லூக்கா 22 அதிகாரத்தில், எப்பா சீமோன் பேதுருவே, சாத்தான் கோதுமையை புடைப்பது போல, சொலவினால் புடைப்பது போல உத்தரவு கேட்டுக்கொண்டா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக என்ன செய்கிறேன், வேண்டுதல் பண்ணுறேங்கிறாரு. தேவ பிள்ளைகளுக்கு சாத்தானுடைய சோதனை இருக்கத்தான் செய்யும். தேவ உத்தரவுடன் வருவான். சோதிக்கப்பட்ட பின்பு தான் நம்ம பொண்ணாக விளங்க முடியும். இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெறுவதற்கு சோதிக்கப்படுவது அவசியம். ஆனால் அந்த சாத்தான் சோதனையில் அதிகமாக விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து சோம் பண்ணுங்கள். இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சாத்தானால் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆகவே பொய் தீர்க்க தரிசனங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள் நிறையா வருகிறது யூடியூப்பில். இதை பார்த்து தேவ பிள்ளைகள் அப்படியே பின்வாங்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வேத புத்தகத்தை அதிகமாக வாசிங்க. இயேசுதான் மெய்யான ஒரு தீர்க்கதரிசி. இந்த வேத புத்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பதை மறந்து போகாதீங்க. 30,000க்கு மேற்பட்ட வாக்கு தத்தங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் அதில் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொடுவரும் பாக்கியவான்கள் என்று எழுது என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே யோபு முறுமுறுக்கலை. சாத்தான் சோதிக்கப்படும் போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் 2 ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். முதலாவது கேட்க வேண்டும் ரெட்டிப்பான நன்மையை பெற. அடுத்து என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். சோதிக்கப்படும் போது ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது, சோதனையை சகித்து கொள்ள வேண்டும். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தான் நேசிக்கிற எந்த புத்திரனை ஆண்டவர் சிட்சிக்கிறார். சிஷ்சைகள் வரணும், அப்போ தான் நம்ம முன்னேறுவோம், சாத்தானை ஜெயிப்போம்.
இயேசு ஜெயிச்சது போல பிசாசு நமக்கு கீழ்ப்படியும். பிசாசுகளை துரத்துவீழ்ந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, பிசாசு அளித்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு தருகிறார். 3ஆவதாக போராடி ஜெபிக்க வேண்டும். அங்கே நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் 32:10 அங்கே நம்ம யாக்கோபு சொல்கிறாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் கோளும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாளங்களாக என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்களே, அவன் செஞ்ச காரியம் என்ன? அந்த ஆதியாகமம் 28 வாசிக்க முடியும். ஆண்டவரே, நான் கோளும் கையுமாத்தான் போகிறேன், நான் போன இடத்துல என்னை நீங்கள் உங்கள் உணவும் உடுத்த உடை தந்து என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா தேவரீர் கொடுக்குற எல்லாவற்றையும் நான் தசமாக கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுறான். அவன் ஒரு ஆறை கடக்கும்போது ஆற்றுக்கு அந்த பக்கம் மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இவன் என்ன செய்கிறான், இந்த பக்கத்தில் இருந்து இரவெல்லாம் போராடி செபிக்கிறான். போராடி செபிச்சதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் யாக்கோபுனா எத்தனை ஏமாத்துக்காரன் தான், ஆனால் போராடி செபித்து உங்களுக்கு தெரியும் கூட பிறந்த சகோதரனுடைய சுதந்திர பாகத்தை வாங்கிட்டான் இல்லையா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். யாக்கோவின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் இன்றைக்கும் இல்லையா. ஆகவே நீங்கள் நான் போராடி செபிக்கும்போது ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பான நன்மை இப்போது உண்டாகட்டும் அப்பா. ரீ யவுத்தார் ரேபா தீகாதாகாரா ஓராபா தீகாபா. சம்பளம் போதலை, ரொம்ப குறைவான சம்பளம், உங்களால் குடும்பத்தை மீட்டன் பண்ணவே முடியலை. கர்த்தர் சொல்கிறார், அதில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், அதுலேயும் நீங்கள் தசமம் காணிக்கையை கொடுங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா நான் தருவேன். இல்லை இல்லை, அல்லேலூயா இருக்காதாக ராவா ரீகா சாவால். யோசேப்பு பஞ்ச காலத்தில் உதவுவதற்கு 2 மடங்கு கொடுத்தான் கர்த்தருக்கு. நீங்களும் 2 மடங்கு கொடுத்து பாருங்க. அவன் பண்டகசாலை 2 மடங்கு சேர்த்து வச்சதுனால தான் உலக அளவில் ஏற்பட்ட அந்த பஞ்சத்துக்கு அவன் போசாக்கு கொடுக்கிறவர்களாய் மாறினான். அல்லேலூயா. பார்வோன் பேரில் எல்லா சொத்துக்களையும் வாங்கி முடித்தான். அல்லேலூயா ரிக்கத்தக்க ராபோ தீக சவல வரவோ. ரெட்டிப்பான நன்மையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் சம்பளத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய சம்பளத்தை தருவேன்னு சொல்வதற்காக நன்றி. அல்லேலூயா ரிக்க சாபாதா. சுகர் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது நார்மலுக்கு வரலைன்னு சொல்கிறீங்க, இன்சுலின் எடுக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கணையத்தில் தேவ வல்லமை இப்போது இறங்குறது. கணைய இன்சுலினை சுரப்பதாக இயேசு நாமத்தினால. மூலத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி வந்திருக்கு. அல்லேலூயா. அரிப்பு, ஸ்கின் நோய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது இறங்குறார். தெய்வீக சுகத்தை அனுப்புகிறேன். அல்லேலூயா ருக்காதாகாராவா ஷபலவரவா ஓ ராவா திகாபாபலவரவோ திக்கத்தக்கல்கவோ தி யௌதகலவா. அடிக்கடி வீட்டில் பொருள் காணாமல் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, சத்துரு கொள்ளையாட விட மாட்டேன். அல்லேலூயா. அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். அல்லேலூயா ரேகாதகரவோ ஷபலவரவோ ரிக்கத்தே கல்லதாதா. கர்ப்பப்பையில் பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் அந்த பிரச்சனை இப்போது எடுத்து போடுகிறார். ஆசீர்வதிங்கப்பா இயேசு நாமத்தினால. சுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி: சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன்,
எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487 177765, 9095 328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.